நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். நான் கடந்த காணொலியில கூட சொல்லியிருந்தேன், இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பார்க்க வேண்டிய பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பது சார்ந்து பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கிற விடயம் எல்லோருக்குமே தெரியும். பிள்ளையான் வழக்குல மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் என்று புலனாய்வு சொல்லுகின்றது. அதாவது புலனான 5 மனித கொலைகள் என்கின்ற விடயத்தை இங்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கைது நடவடிக்கை எதற்காக இடம்பெற்றது என்பது தெரியும். பேராசிரியருடைய கடத்தல் விவகாரம் சார்ந்து இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக உயிர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அதன் மீது சோதனை சாவடிகள் என்று ஏராளமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிற பொழுதுதான் தற்பொழுது இந்த விடயம் வந்திருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான், தொடர்ந்து விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மனித கொலைகள், அதாவது பல மனித கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளி என கூறப்படுகின்ற இருவர் ஆகியோரை எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களம் அதாவது CID மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் பிள்ளையான் கடந்த ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி, அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மட்டக்களப்பு அதனை சுற்றிய பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற 5 முக்கிய மனித கொலை சம்பவங்கள் தொடர்பில் CID தகவல் அறிந்து அது தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அவற்றில் 2006ஆம் ஆண்டு கல்லடியில கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், அதேபோன்று கப்பம் கோரப்பட்ட பணத்தை வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதுக்குள்ள கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளின் பின்னணியில TMBP உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் அதுக்குள் அடங்குவதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த வழக்குகளுடன் தொடர்புடையவர்களாக கூறப்படுகின்ற காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஜிபான் மற்றும் முகமது சகீத் ஆகியோரும் CID-யினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முன்னேற்றம் தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்று கடந்த திங்கட்கிழமை நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களினால் பிள்ளையான் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். CID தெரிவித்ததை அடுத்து அவர்கள் இணையவழி மூலம், அதாவது ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணையப்பட்டிருந்தார்கள் என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகின்றது. வழக்குடன் தொடர்புடைய ஒருவர், அதாவது மரணம் மற்றும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பது குறித்த தகவல்களை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை பரிசீலித்த நீதிவான் பிள்ளையானிடம் உள்ளிட்ட மூவரையும் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கிடையில பிள்ளையானின் நெருங்கிய ஆதரவாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் மீது 7 மனித கொலைகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு அக்கரைப்பற்று நீதிமன்ற ஆவண காப்பகத்திற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தோடு பிள்ளையான் தரப்புக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த இந்த நிலையில்தான் போரில், அதாவது இந்த பேரில் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆகவே நீதிமன்றத்தில் பிள்ளையான முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியிட்டதை அடுத்து மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகம் அதன் சுற்றுப்புற சூழல் என்பது விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினரால் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த பிள்ளையானுடைய வழக்கானது இழுத்துச் செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. என்ன நடந்தது, ஏன் இவர் கைது செய்யப்பட்டார், என்ன காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வி இருக்கின்ற பொழுது தற்பொழுது 5 மனித கொலைகளோடு தொடர்புடையது சார்ந்து புதிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலை கேட்கிற பொழுது என்னடா நடக்குது என்கிற நிலையிலான அச்சு உணர்வுகளை உண்டு பண்ணி இருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய விசாரணைகள், அவருடைய வழக்கு, அவருக்கு எப்ப அவருக்கு பிணை வழங்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.